அதனால அவங்க அரசியல் வந்து என்னன்னா, எப்பா நீ வந்தியா உனக்கு சோறு வர்றோம்ப்பா ஓட்டு போட முடியாதுங்கிறாங்க. ஓட்டு போட்டால் என்ன ஆகுனா திங்கிற சொத்துல மண்ணெளி போட்டுருவாங்க, வம்புழுத்து விட்டுருவாங்க, தகராறு பண்ணிடுவாங்க. அதனால் கலவர பூமியாக, மத துவேஷத்தை பரப்புகிற இடமாக, சாதிய வன்மத்தை தூண்டுகிற இடமாக தமிழீழத்தை மாற்றுவது அப்படிங்கிறது இதை மாற்ற முடியாது. அது அதனுடைய பண்பாடு நமக்கு மிக நீண்ட காலமாக இருந்த காரணத்தினால தான் பெரியார் பேசுறது மக்களுக்கு புரிஞ்சிச்சு. எல்லாரும் சாமி கும்பிடுறான், சாமிக்கு எதிராக அவர் பேசினாருங்கிறத யாராவது கோச்சிக்கிட்டானா? சங்கிகள் கோச்சிக்கிறானே தவிர மற்றவன் எல்லாம் கோச்சிக்கிறானா? இல்லை. பெருசு திட்டாரியா, நம்மளாம் படிக்காமல் போயிட்டோம், ஆடு மாடு மேய்க்கிறவன் ஆகிட்டோம். சீமான் வந்து நம்மளெல்லாம் மாடு மேய்க்க மறுபடியும் கூப்பிட்றாப்புல. பெரியார் ஆடு மாடு மேய்க்கிறவனையெல்லாம் படிக்க சொன்னார், கோவிலுக்குள்ளே நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போனார். வழிபடுவதற்கு உரிமையற்றவர்களாக இருந்தவர்களை வழிபாட்டு உரிமையை மீட்டுக் கொடுக்கறதுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தானே அந்த வேலையை செய்யணும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்ன செய்யறான்? அந்த கோவிலுக்குள்ளே போகணும், எல்லாரும் போய் வழிபடணும்னு சொன்னான்ல. அப்போ இயல்பாகவே இது ஒரு சமத்துவ பூமி.